திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டம் கல்லிடைக்குறிச்சி கோட்டம் மின் சிக்கன வார கருத்தரங்க விழா. மின் சிக்கன வார கருத்தரங்கம் விழா சேரன் மகாதேவி ஸ்காட் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று 22/12/25 மாலை 2:30 மணியளவில் மேற்பார்வை பொறியாளர் திருநெல்வேலி திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கம் கல்லிடைக்குறிச்சி செயற்பொறியாளர் திரு சுடலையாடும் பெருமாள் அவர்கள் தலைமை தாங்கினார். கருத்தரங்கில் சேரன் மகாதேவி உதவி செயற்பொறியாளர் திரு சந்திரன், அம்பை உதவி செயற்பொறியாளர் திரு மகேஷ் சுவாமிநாத், கல்லிடைக்குறிச்சி உதவி செயற்பொறியாளர் திருமதி சாந்தி, உதவி செயற்பொறியாளர் திருமதி ராமலட்சுமி, பெருமாள், தலைமை ஆசிரியர் பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி சேரன் மகாதேவி, முனிமாறன், முதல்வர் ஸ்காட் தொழில்நுட்ப கல்லூரி சேரன் மகாதேவி, நைனா முகமது, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், சமூக ஆர்வலர் திரு கச்சி மெய்தீன், ஜமால்தீன், கைலாசமூர்த்தி உதவி பொறியாளர் சேரன் மகாதேவி, பிரம்மநாயகம் உதவி பொறியாளர் முக்கூடல், ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் கோபாலசமுத்திரம், பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி, மகளிர் அரசு உயர்நிலைப்பள்ளி, ஸ்காட் தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் சேரன் மகாதேவி உபகோட்ட மின்வாரிய பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மின் சிக்கன கருத்தரங்க விழாவை சிறப்பித்து தந்தனர். இவ்விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, வினாடி வினா போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் சிறிது அமைதியாக இருந்தால் இங்கு நடக்கும் நிகழ்வுகள் தங்களை வந்து சேரும். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து நம்மளுக்கு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. முதல் நிகழ்ச்சியாக நமது மாணவிகள் இருவர் மின்சார சிக்கனத்தையும் அதன் அவசியத்தையும் தங்களுக்கு பிபிடி மூலமாக பிரசன்ட் செய்தார்கள். மின்சாரத்தோட சேமிப்பு, அப்புறம் அதோட சேமிப்பு, அப்புறம் அதோட அவசியத்தை பற்றி நம்ம இதில் பார்க்கிறோம். எதுக்காக எரிசக்தியை சேமிக்கணும் அப்படின்னா, எரிசக்தியை சேமிக்கிறது வந்து நம்ம பணத்தை சேமிக்கிறது மட்டும் கிடையாது. அதாவது நம்மளோட பூமியோட ஆரோக்கியம், அப்புறம் எதிர்கால தலைமுறை மட்டும்னால புவி வெப்பமயம், அதுக்கப்புறம் பருவநிலை மாற்றத்தை தீவிரமாகும். புதைபடிவ எரிபொருட்கள் வந்து நம்ம எரிப்பதன் மூலமா பசுமையை பாதிக்கிறதுனால பூமி வந்து தீமைலாம் ஏற்படுது அப்படின்னா வறட்சி மற்றும் பஞ்சம், அப்புறம் காட்டு தீ, அப்புறம் வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் நம்ம புவி வெப்பமயம் ஆகிறதுனால ஏற்படுது. புதுப்பிக்க முடியாத எரிசக்தி ஆதாரங்களோட அதாவது நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு எல்லாமே முடியாத எரிசக்தி ஆதாரங்கள். அது எல்லாமே நம்மளோட பூமியில ஒரு அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா எதிர்காலத்துல நம்மளோட தேவையை கணிதங்களோட சேமிப்பு. இந்த எரிசக்தி சேமிப்பு வந்து சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரது மட்டுமல்லாமல் ஒரு தனிநபரோட வாழ்க்கைக்கும் நன்மையை தருது. என்னெல்லாம் தருது அப்படின்னா மின் கட்டண குறைப்பு, அப்புறம் எரிபொருளோட செலவு சேமிப்பு, அப்புறம் சாதனங்களோட பாரம்பரிய வழிமுறைகளை 30% குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதனங்களை அமைக்கிறது. அதாவது பயன்பாட்டு இல்லாத போது போது
கூழ்நெறி அது அங்கே பாருங்க. இந்த பில்டிங் பக்கத்தில் லைன் போட்டு அதை கவனிக்காம ஒருத்தர் அடிப்பட்டாரு. அவர் வரவேற்புரை வர வருமாறு சிக்கன வாழ்வாரை குறித்து சிக்கனம் மற்றும் பாதுகாப்பு பற்றி இந்த கர்த்தவர்களுக்கு வருகை புரிந்துள்ள செயற்படியாளர் தங்கப்பட்டி அவர்களை வருக வருக என எங்காரையும் மேலும் இவ்வாறிற்கு முன்னிலை வைக்கும் திருமதி மணிமாறன் இன்னி முதல்வர் தொழில்நுட்ப தொகுதி சேர்ந்தவர்கள் அவர்களையும் வருக வருக என மேலும் இவ்வாறிற்கு வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் அனைவரையும் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள் அனைவரையும் இவற்றுக்கெல்லாம் மேலாக பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவி அனைவரையும் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகின்ற பெற்றோர் அஞ்சல்களாக தலைவர் என் மீனா முகமது அவர்களையும் அழைக்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகின்ற திரு எச் மேடி மற்றும் கே சமாஜன் அவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகின்ற பொறியியல் மகேஷ் சுவாமிநாதன் உதவி செயற்பொறியாளர் உண்மை அவர்களையும் பொறியியல் ஆர் காந்தி உதவி செயற்பொறியாளர் கல்யாணி அவர்களையும் பொறியியல் ராமலட்சுமி உதவி செயற்பொறியாளர் விக்ரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்வாறு சிறப்பாக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளும் திருமணத்திற்கு எழுதாளர் பொறியாளர் மற்றும் தொழிலாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என தமிழ்நாடு அவர்களுக்கு வரவேற்கிறேன். நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டோட தேவை அப்படிங்கிறது வந்து அதிகமான அதிகமான ஒரு கோடி 20 கோடி மின்சாரம் வந்து மின்சாரம் நமக்கு ஒரு மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு நிறைய இதெல்லாம் உற்பத்தி பண்றோம். இதை வந்து விநியோகம் நம்ம வந்து மின்சாரத்தை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும்னா இயற்கை வளங்களை மின்சார உற்பத்தியோட செலவு வந்து 5 ரூபாய் நம்ம ஒரு யூனிட் மின்சார உற்பத்திக்கு நம்ம விநியோகம் பண்றப்ப நம்ம வந்து விரைவா மின்சாரம் பைசா அந்த விரைவா மின்சாரம் நம்ம கொடுக்கறப்ப வந்து அந்த மின்சாரத்தை சேமிச்சாலும் நம்ம உற்பத்தியோட செலவு வந்து குறையுது. இன்னொன்று நாளை ஃபியூச்சர் இப்போ வந்து மின்சார உற்பத்தி நம்மளோட நிறைவா இருக்குது.
ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்மளுடைய தேவைகள் வந்து பல மடங்கு கூடும். நம்மளுடைய இயற்கையை நம்ம வந்து மின்சாரத்தை வந்து நம்ம அதிக அளவு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழலை தள்ளப்படுவோம். நம்மளுக்கு தேவையும் வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாகும். மின்சாரம் வந்து தடை அப்படிங்கிறது நிறைய நமக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனாலதான் என்னன்னா மின்சாரத்தை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவங்க படிக்கலாம், அந்த இடத்துல மட்டும் தான் மின்சாரத்துடைய லைட்டும் ஃபேனும் போகணும். தேவையான லைட் வந்து வெளியே நம்ம பார்த்துக்கோம். மின்சாரம் சரி இப்ப வீட்டுல வந்து ஒரு ரூம்ல இருக்கும், ஒரு ஃபேன் லைட் ஆகும், போயிட்டே பண்ணி மாட்டோம். கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுறாங்க, அது வந்து கூட வந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் செலவு, அம்மா அப்பாவுக்கும் செலவு, மின்சாரம் சுமை சுமையா எப்படின்னா உங்களுக்கு வீட்டுல வந்து 5 யூனிட் அளவு மின்சாரம் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அதை 20 யூனிட் உற்பத்தி பண்ணாலும் 5 யூனிட் கொடுக்க முடியும். 20 யூனிட்டோட உற்பத்தியை வந்து நான் குறைச்சிக்கலாம். ஒரு யூனிட் நான் வந்து 5 யூனிட் சிரிச்சுக்கலாம். மூலப்பொருள் சரி சார் கான்செப்ட் பேசிக்கலாம். நிறைய பணி இருக்கு. அவங்களுடைய வாட்டேஜ் வந்து 10 வாட்ஸ் 8 வாட்ஸ் இந்த மாதிரி தான் ஆகுது. 40 வாட்ஸ் டியூப் லைட்னா 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் 10 வாட்ஸ் ஒளி கிடைக்கும். அப்போ வந்து டெவலப்மெண்ட்டுக்கு சயின்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு மின்சாதனங்கள் வந்து ஸ்டார் வந்துச்சு. அதாவது நம்மளோட நிறைய அவுட்புட் இருக்கும். கரண்ட் வந்து கம்மியா இருக்கு, இருக்கக்கூடிய கரண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா அவுட்புட் நம்ம பலன்கள் வந்து அனுபவக்கூடிய பலன்கள் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம மின்சார சாதனங்களை நம்ம உபயோகப்படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயற்கை வளங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். நம்ம அதை வச்சுட்டாங்க மின்சார உற்பத்தி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிப்படை. நம்ம வந்து எப்போதும் மின்சார சேமிப்பு அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினோட வளர்ச்சி. நான் சொல்லணும், நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா மின்சாரம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, விவசாயம் அப்படின்னா நம்மளாம் அப்பெல்லாம் வளர்ந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. விவசாயத்தை வந்து உணவு கிடைக்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் தான் படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், அந்த மாதிரி பயன்கள் எல்லாருமே நம்ம வந்து கொடுப்போம். அந்த ஒரு உற்பத்தின்னு ஒன்று வேணும். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் உற்பத்தி நம்மளுடைய விஞ்ஞானம் கூட அதுக்கு மின்சாரம் வந்து ரொம்ப அவசியம். அதை வந்து ஃபியூச்சருக்கு நம்ம வேணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக நம்ம வந்து அதை எப்போதுமே சேமிப்போம் அவசியம். ஸோ சேமிப்பா நம்ம மின்சார உற்பத்தியை வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்க முடியாது. உற்பத்தியான மின்சாரத்தை எங்கேயுமே சேமிச்சு பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம டெக்னாலஜி வரவே இல்லை. வீட்டில் இன்வெர்டர் வச்சுக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சம் வாட்ஸ் பெரிய லெவலில் நம்ம வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண மின்சாரத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நீங்க வரவில்லை. ஆனால் மின்சாரத்தை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னா அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல வந்து அவங்க உற்பத்தியை வந்து குறைச்சிக்கணும். முதலாக இதை பாலியலை மாணவர்கள் பேசிக்கொண்டு மின்சார சேமிப்பு வந்து ரொம்ப அவசியம். மின்சார சேமிப்பு வந்து நமக்கு வீட்டிலேருந்து தொடங்குறதா தொழிற்சாலையெல்லாம்
வீட்டுல இருந்து இது பண்ணலாம். நம்ம எல்இடி ஃபேன் போட்டோட வந்து அதிகமாக யூஸ் பண்றோம். அதிகமாக யூஸ் பண்றதுனால நம்ம வந்து தேவையான நேரம் மட்டும் பயன்படுத்தி நாங்கள் வந்து பயன்படாம இருந்தா ஆற்றல் சேமிப்பு அதிகமாக சேமிக்கலாம். சாதாரண பல்புகளை விட எல்இடி பல்பு அதே மாதிரி பயன்படுத்தா நம்ம வந்து வாட்ச் குறையினால நம்ம வந்து அதே சாதாரண பல்பு பார்க்கும்போது அதே வாட்சா அது வெளிச்சம் வந்து குறையான வசதி தருது. அதனால எல்இடி பயன்படுத்துவதை பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம ஏசி எல்லாம் தேவையான மட்டும் பயன்படுத்தி மற்ற நேரத்தில் பயன்படுத்தாம இருக்கணும். பகல் நேரம் வந்து நம்ம பல்பெல்லாம் யூஸ் பண்ண பகல் வெளிச்சம் இந்த சூரிய ஒளியை வச்சு இது பண்ணணும். இது மூலமா நம்ம வந்து ஆற்றலை சேமிக்கலாம். அதே குறிப்பிட்ட நம்ம பெட்ரோல் நிலத்தடி மூலமாக நாங்கள் உற்பத்தி செய்வதனால நமக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்ட இல்லாத வரும். அதனால வந்து ஆற்றல் சேமிப்பது மிக அவசியம். அதனால அனைவரும் ஆற்றலை சேமிக்க வேண்டும். கம்மியா இருக்கலாம். ஆனா உங்கள் மாணவர்கள் பேசும்போது வேகங்கள் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? உங்களுடைய என்னுடைய நண்பர் மின்சார சின்ன விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. குறிப்பாக சூழல் பெருமாள் செயற்பொறியாளர்களை குறிச்சி மற்றும் மகேஸ்வர சுவாமிநாதன் துணை பொறியாளர் திரு சாமி பொறியாளர் காமராஜ் அவர்கள் மற்றும் அவர்களோடு இருந்த சேர்மாதவி அவர்கள் அதோட முக்கியமாக பெரியார் ஸ்கூல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு பெருமாள் மாணவர்கள் உடல் ஊழியர்கள் மாணவர்கள் இது குறிப்பாக ஒரு மணிக்கு it is arranged by the government, especially the electricity. மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு வேண்டும் என்கிறதுல சொசைட்டி முன்னாடி அது முக்கியமான மாணவர்களுக்கு அவர்களுக்கு அதை புரிய வைத்தால் அது மாணவியாக எல்லா இடத்திலும் மாணவர்கள் அதை செயல்படுத்துவதை நோக்கி இந்த விழா ஏற்பட்டது. மாணவர்கள் மாணவிகள் அமைதியாக சொல்லியிருக்கிற பேரறிஞர்கள் மின்சாரத்துறை அதிகமாக நிறைவேற்றுவார்கள். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்கிறேன். சித்திர பார்வையா எலக்ட்ரிசிட்டி போகிறது யூனிட் ஒவ்வொரு 100 யூனிட் ஒரு 200 பேசுவாங்க. இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கான ஒரே மின்சாரம் யூஸ் பண்றதுக்கு அது மொத்தமா குறைவானவர்களுக்கு குறைந்த அந்த விலை வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு 500 யூனிட் ஒரு 1200 ரூபாய் அப்படின்னா அதை தாண்டி அந்த ஒரு யூனிட் நமக்கு லாபம். இதை மின்சார இந்த எல்லாருமே தெரியாது. தெரிந்திருந்தாலும் அதை செயல்படுத்தும். குறிப்பாக நம்முடைய மாணவர்கள் வீட்டில் பிள்ளைகள் மாணவர்கள் ஒரு பேச்சு கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி மாறி இருக்கிறோம். ஒரு 40 months மூணுக்கு தொடர்ந்து அதிகமான பவர் அதனால ஒவ்வொரு இதை வச்சு அவங்க சேஞ்ச் பண்ணா கிடையாது. ஒவ்வொரு நிகழ்ச்சி வந்து சொல்லி நான் ஒரு புரிந்துள்ள வேண்டிய ஒரு பொருட்கள் வந்து அப்படின்னா கேட்கணும். அது ஒரு கேட்கறாங்க. ஒரே கேள்வி ஒரு வருஷத்துக்கு நீங்க முதல்ல மொத்தமாக கேட்கறீங்களா கேட்கறாங்க. கேட்டுனா அது சொல்ல நீங்க கேட்கவே கிடையாது.
இப்ப யாரெல்லாம் கை கொடுத்துருக்காங்க எல்லாருமே கை கொடுக்குறாங்க. அதாவது சோழாங்க வந்து இப்படிதான் போகும். சப்சிடிஸ் கொடுக்கும்போது வீட்டுக்கு தேவையான சோலார் பேனல் அமைக்கப்பட்டிருந்தால் நம்ம வந்து ஒரு வருஷம் அதனுடைய முடிவு போகும். நாம் செலுத்த அதுக்கு இலவசமாகவே அது கொண்டு இருக்கும். நிறைய தெரியாது. இது கிளாஸ் போயிருக்காரு. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்து வசதி பாத்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போறவர்கள் செய்தி தொகை எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 1000 இருந்து 2000 வரை மிச்சப்படுத்துறாங்க. அவங்களுடைய வீட்டு காசு பட்ஜெட்ல வந்து சேரோட ஆரம்பிக்கும். இதே போலதான் மின்சாரமும் நம்ம வீட்டு தேவையான சொல்லும் போது காரைக்குள்ள மிச்சப்படும், கடலை மிச்சப்படும். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி வந்து டாப் மோஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து மின்சாரம் இந்த மாநிலத்தில் அதிகமாகும். ஸோ எது தேவையோ அதை அரசாங்கம் பண்ணி கொடுக்கும் போது அது வீணாக செலவழிக்காமல் அதை அழகா சிக்கனமா நம்ம பயன்படுத்தினால் இன்னும் அதிகமா இன்னும் ஒரு 10 கம்பெனிஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க முடியும். அதனுடைய வேலை வாய்ப்புகள் நம்ம வந்து எல்லாருக்கும் அது வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பாக இருக்க முடியும். மாணவர்கள் நீங்கள் இதை போல பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருந்தாலும் நேரம் கருதி இதே போல நம்ம நிறைய யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இதுல புக்குள்ள போகும்போது நெட்ல பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து பாருங்கள். அந்த சுவை, அதனுடைய அந்த மகிழ்ச்சி, நம்முடைய மிச்சப்படுத்துற காசுடைய மதிப்பு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அதற்கு செயல்பாட்டை கொண்டு வர வேண்டும் கேட்டு உங்களுடைய வீட்டுக்கு இடத்துல இருக்கிறவங்களும் சரிதான், உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் வீட்டுல நம்ம பெட்ரூம்ல இருந்து வெளியே போகும்போது லைட் ஃபேன் நம்ம ஆஃப் பண்ணவே மாட்டோம். காலேஜ்லயும் சரிதான், இது ஆரம்பிக்கணும். கடைசி நம்ம தேவையில்லாம மின்சாரம் செலவழித்து ஆஃப் பண்ணிட்டு போனோம். இந்த பழக்கங்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கணும், வீட்டுல ஆரம்பிக்கணும். எல்லா இடமும் அதுக்கு செயல்படுத்தும் போது மின்சாரம் செமிக்க முடியும். இதை தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கண்ணின் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எனது தாய்மொழியாம் அன்னை தமிழ் மொழியை வணங்கி முதலில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நாம் அனைவரும் மின்சக்தி சேமிப்பு பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வீடுகளுக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிக்க விருப்பப்படுகின்றோம். ஆனால் இளநிற வண்ணம் பூசுவதால் ஒளி பிரதிபலிக்கப்பட்டு அறையே வெளிச்சம் கூடும் என்கிறது இன்னும் நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. ஆதலால் மின்சாரத்தை சேமிக்கும் இளநிற வண்ணம் நம் வீடுகளுக்கு பூசலாம். வீடுகளுக்கு அதிக அளவில் LED விளக்குகளை பயன்படுத்தலாம். மின்சாரத்தை அதிக அளவில் எடுக்கும் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துவதிலும் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும். முதலில் குளிர்சாதன பெட்டியை சுவற்றில் இருந்து 1 அடி அகற்றி வைக்க வேண்டும். அதில் உள்ள ரப்பர் கேஸ்கெட்டை தூய்மையாகவும் இறுக்கமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதில் படியும் உறைபனியை அவ்வப்போதே நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக குளிரூட்டியை பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள ஜன்னல்கள், கதவுகள் அனைத்தையும் இறுக்கமாக பூட்டப்பட்டிருக்கிறதை காண்பிக்கப்பட வேண்டும். அதில் 25 டிகிரி சென்டிகிரேட் அளவில் மட்டுமே வைக்க வேண்டும். குளிரூட்டியில் உள்ள ஃபில்டரை நாம் மாதந்தோறும் சுத்தம் செய்ய வேண்டும். குளிரூட்டி பயன்படுத்தும் போது மின்விசிறியை பயன்படுத்தக்கூடாது. குளிரூட்டியை ரிமோட் மூலமாக அணைத்தால் ஸ்டெபிலைசர் மூலமாக மின்சாரம் வீணாகும். ஆதலால் ஸ்விட்ச் மூலமாக அணைத்து மின்சாரத்தை சேமிக்கலாம். ஆள் இல்லாத அறையில் ஓடும் மின்விசிறி, ஒளிரும் மின் விளக்கு, யாருமே பார்க்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் தொலைக்காட்சி பெட்டி, இதுதான் நம் வீட்டில் நாம் செய்யும் மீன்கள். ஆதலால் அனைவரும் மின்சாரத்தை சேமித்து நலமோடு வாழ்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவரையும் வணங்கி நன்றி பெறுகிறேன். வணக்கம். மின் சிக்கன வார விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பு ஏற்று வரவேற்பை வாழ்த்தி அமர்ந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களை வணங்கி என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைப்பிரியா அழகா சொல்லிட்டு போயிட்டார், 2 வரிகள். சரியா? அதாவது தேவை இக்கரம், மின்சார தேவை. இப்போ வேற ஒன்றும் இல்லை.
ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும் வீடுகளில். ஸ்கூலில் பார்ப்பேன், நீ பாட்டில் வீட்டுக்கு போயிருப்போம், நாங்கள் தான் கடைசி ஆகணும். ஏன்னா அவன் பாட்டில் ஃபேன் ஓடும், லைட் ஓடும், எல்லாம் எழுதி அவங்கள போயிருவோம். இது மாதிரி வீடுகள் நம்ம பாட்டில் போட்டு நம்ம பாட்டில் போயிருவோம். அதே மாதிரி தொலைக்காட்சி பண்ணி அது பாட்டில் கட்டிக்கிட்டே இருக்கும், யாருமே கண்டுட மாட்டாங்க. நம்ம ஏதோ சும்மா ஓடுற மாதிரி இல்லை, விசாரத்தில் ஓடுது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஏசி வந்து பார்த்தோன்னா சில என்ன சொல்லுவாங்கன்னா கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 தான் வைப்பாங்க, 15, 14, 17 தான் வைப்பாங்க. அப்படி வைக்கவே கூடாது. நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் 28, ஆனால் நம்ம 25 வரைக்கும் வச்சுக்கலாம் எப்போவுமே. பெரியவங்க நான் சொல்கிறேன், 24க்கு மேலே தான் போகணுமே தவிர 24க்கு கீழே வைக்கவே கூடாது. அந்த ஏசி பெட்டி வந்து 24க்கு கீழே வச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டால் மின்சார சிக்கன் கிடையாது, நம்ம வாழ்க்கை அவ்வளவு. ஆனால் அது தெரியாது, போக போக தான் புரியும் அனுபவத்தில். ஏன்னா 17 வச்சா அப்படியே குளிர் நடுமை அப்படி பண்ணுங்க, நேச்சுரலாக நடுங்கிறது வேற. நம்ம மின்சாரம் ஒரு பக்கம் போனாலும் அது நம்ம உடம்புக்கு ஒத்து வராது. குளிர்சாதன பெட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகளில் வந்து ஒரு மட்டும் அதை அடைச்சி திறந்தா போதும், ஒரு மினிட் காலியாகும். அதை அப்படி திறந்து நம்ம சும்மா இந்த புள்ளையெல்லாம் அப்படி தான் ஐஸ்கர் உள்ள வைக்கிற பெட்டியை வயமா திறந்து பார்ப்பாங்க, ஏதாவது அடிக்கா அப்படின்னு. ஒரு மட்டும் திறந்து 3 நாளே போதும், அதுக்கு 1 யூனிட் உள்ளே போயிட்டு வரதுக்கு 1 யூனிட் ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தேன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு. அதுக்கு முன்னால வந்து மின்சார வாரியத்திலிருந்து நானும் எனக்கு தெரிஞ்ச வர்றதுக்கு மின்சார வாரியத்தில் யாரும் நம்ம பக்கம் வந்ததே கிடையாது. ஏன் வந்துருக்காங்க இன்னைக்கு? அது மாணவர் பக்கம் ஏன் வந்துருக்காங்கன்னா, நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது வந்து யாருக்காக? உங்களுக்காக தான். நீங்க தான் பண்ணணும், நாங்க சொல்றது இல்லை, நீ செய்வதற்காக தான் அவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் வந்து அழகா அப்படியே இடையிலேயே சின்ன பேச்சுகள் கொடுத்து அந்த அப்படியே பசங்களும் பேசணும் நம்மளும் பேச நினைச்சிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு ஏற்பாடு. அது மட்டும் இல்லை, என்ன காரணம்? இது ஒண்ணுதான், குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துவதை கரெக்டாக பார்த்துக்கணும். மின் விசிறிகள் வந்து அனாவசியம் ஓடக்கூடாது. அடுத்து எல்இடி பல்பு. நீங்க வந்து பார்த்தோன்னா நம்ம வீடுகள் வந்து அந்த குண்டு பல்புன்னு இருப்பாங்க, 40 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்பு, குண்டு பல்பு. அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும், விற்கவே கூடாது. குண்டு பல்பை பயன்படுத்தவே கூடாது. அதற்கு பதிலாக எல்இடி பல்புகளை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதில் வந்து 0 வாட்ஸ் இருக்குது, 5 வாட்ஸ், 2 வாட்ஸ், 3 வாட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம 100 வாட்ஸ் பயன்படுத்துறத விட அந்த 5 வாட்ஸ் பல்பை பயன்படுத்தாலே போதும், நமக்கு தேவையான வெளிச்சம் நல்லா கிடைக்கும். அது மாதிரி எல்லாருமே எல்இடி பல்புகளை பயன்படுத்துவதற்காக முனைப்பு ஏற்படுத்தி கொண்டு, அது மட்டும் இல்லை, வீடுகள் வந்து அனாவசியமாக இருக்கக்கூடிய பல்புகளை வந்து அணைச்சிட்டு எல்இடி பல்பு. அதே மாதிரி நீ படிக்கும்போது பெரிய ஹாலில் வந்து ஒரு பல்பு போடும்போது ஒரு சின்ன பல்பாக ஸ்டடிக்கு மட்டும் நமக்கு நேராக ஒரு பல்பை தொங்கோட்டு பயன்படுத்தினா அதுவும் வந்து மின்சாரத்தை சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அது சார் சொன்னாங்க, நீங்கள் வந்து சோலார் பயன்படுத்தணும் அப்படின்னு. அது வந்துடும் இன்னும் கரெக்டாக இன்னும் 10 வருஷத்துக்குள்ள எல்லாருக்குமே சோலார் பேன் வந்துடும். ஏன்னா கரெக்டாக 1,50,000 செலவு பண்ணோம்னா ஓராண்டுக்குள்ள மின்சாரத்தை நம்ம வந்து முதலீடு பண்ணோம்னா நமக்கு மின்சாரம் வந்து நிறைய சிக்கனம் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்டே சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்காக வந்து 1 லட்ச ரூபா வந்து அவங்களே கொடுக்குறாங்க. மொத்தம் அந்த பேன் ரெடி பண்ணி கொடுக்க 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுது. அவங்களே 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அதான் மானியமாக கொடுக்குறாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து மாடலாகி நீங்கள் வந்து வீட்டில் சொன்னீங்கன்னா வீட்டுக்கு மேலே இடம் கொடுத்தா போதும், அவங்களே பேனல் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்கு வந்து நம்மளோட ஓராண்டு செய்யக்கூடிய ஓராண்டு அப்படிங்கும்போது 1 வருஷம் வீட்டில் மாதத்துக்கு 2000, 12 மாதம் போட்டால் என்ன ஆச்சுன்னு பாரு, 25,000 ரூபா ஆச்சு. இப்படி நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வீடு, பெரிய பெரிய ஆளுகள் ஆஃபீஸில் இப்போ நாங்களும் பள்ளிக்கூடத்தில் கேட்ட பணத்தை போட்டால் எங்களுக்கே பயமா இருக்கு. நாங்கள் வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கே வந்து சேர்மதி போது 60,000 கட்டிட்டு சேர்மதி பெரியார் அரசு நிலையத்தில் 60,000 எலக்ட்ரிக் பில் மட்டும் கட்டிட்டு இருக்கு. ஆனால் மாணவர்களுக்கு தெரியாது. அது இந்த மாதிரி வந்து சேவை தேவை என்று சொல்லி மின் சிக்கன வாரத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்து நாம் மின்சார சேவையை பயன்படுத்துவோம், சிக்கனத்தை கடைபிடிப்போம் என்று கூறி வாழ்த்தி வழிவதற்கு நன்றி வணக்கம். உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி பேசப் போகிறேன் தலைப்பில் இறங்கி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலை
சமமாகும். மின்சாரத்தை சேமிப்பது நமது அனைவரின் கடமையாகும். மின்சாரத்தை நாம் வீணாக்கினால் அடுத்த தலைமுறைக்கு மின்சாரம் இல்லாமல் போய்விடும். மின்சாரத்தை நாம் பாதுகாப்பாக பயன்படுத்தவும் அதை சேமிக்கவும் வேண்டும் என்று கூறுகிறேன். வெற்றி பெற முயற்சிப்பேன், இல்லையே பயிற்சிப்பேன். ஆரம்போ சுருக்கம், மருத்துவ பெருக்கம், இனியும் நாட்டி பேசினால் ஏற்படும் சுணக்கம். வாய்ப்புக்கு இணக்கம், வருகிறேன், வணக்கம். வீரபாண்டி கட்டபொம்மன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு வந்து பேசுறது. ஐயா சந்தன வேளாளர்களுக்கு எங்க நிர்வாக சார்பாக நன்றி. மேலும் தற்போது நமது ஓடல் கட்சி விலகும் வாழ்த்துகின்ற புகழனை சர்வ வல்லமை மிக்க இறைவனுக்கு உரித்தார்கள். ஒழுந்து அழுந்து விழுந்து எழுந்து நிற்கின்ற மாமனிதன் பொருத்தமாக அருகாமையிலே இயற்கையை கொஞ்சக்கூடிய இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற இன்டர்நேஷனல் பொறியியல் கல்லூரி, அதாவது சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சமூக மாற்றம் மற்றும் முன்னேற்றம் என்ற அளவில் பொறியியல் கல்லூரியை இந்த கொழுந்து மாவளைக்கு அருகாமையில் அமைத்திருக்கிற பெருமை அன்பிற்குரிய பெரியவர்கள் கல்வியாளர் மிலிட்டஸ் பாபு அவர்களை தான் சார். இந்த பகுதியிலே உள்ள மாணவர்களுக்கு சிறந்த அன்பிலே கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிறுவனத்தை இங்கே நிறுவி சிறப்பான அளவிலே இந்த பொறியியல் கல்லூரியை நடத்தி வருகின்ற மிலிட்டஸ் பாபு அவர்களுடைய அந்த ஸ்கேன் நிர்வாகத்திற்கும் நிர்வாகத்தினுடைய இந்த பொறியியல் கல்லூரியில் ஆசிரியர் முறையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறந்த ஆகிய இந்த மாணவர்களுக்கு கல்வி சேவை புரிந்து வருகின்ற இந்த பொறியியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த பிற்பகல் நேரத்தில் மின்சார சிக்கனத்தை எப்படி கையாளப்பட வேண்டும், மின்சாரத்தை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது என்ற அளவிலே இங்கே ஒரு இந்த அரங்கத்தில் இந்த மாணவர்களுக்கு மத்தியிலே இங்கே உள்ள பகுதி மக்களுக்கு இந்த மின்சாரத்தை சிக்கனமாக சேமிப்பது எப்படி என்ற கருத்தை கொண்டு செல்வதற்காக அமைப்பு சேரன் மகாதேவி மின் பகிர்மானத்தினுடைய அலுவலகம் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வில் இதனுடைய தலைமை உரையாற்ற அமைந்திருக்கின்ற அங்கிருக்கிற மின் பொறிஞர் சுடலையாளர் பெருமாள் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற பொறிஞர் சந்திரன் அவர்களே, முன்னிலையில் வருகின்ற மின்சாரத்தை பற்றி நான் அதிகமாக சொல்வதற்கு இந்த துறையிலே படித்தவர்கள் எதிர்காலத்திற்கு தேவையான கண்டுபிடிப்பு மரத்திலிருந்து கனியை கீழே விடுகிறது என்று 7 வயதில் தனக்குத்தானே சிந்தித்த சிறுவன் நியூட்டன் தான் எதிர்காலத்திற்கு தேவையான கண்டுபிடிப்புகளுக்கு காரணகர்த்தாவாக இருந்தான். அதுபோல இந்த பொறியியல் கல்லூரியில் மின் பிரிவில் எலக்ட்ரிக்கல் பிரிவில் படித்து வருகின்ற மாணவ செல்வங்கள் வருங்காலத்தில் தேவையான கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதை ஒரு வேண்டுதலான பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் வாய்மையாக உதவிக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்களை பேச அனுமதி. பற்றி பேசப் போகிறேன். மின்சார சிக்கனம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் மின்சாரத்தை பாதுகாப்பும் தெரிந்திருக்க வேண்டும். அனைத்து வீடுகளிலும் ISI முத்திரை பெற்ற 5 நட்சத்திரம் குறித்த மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மழைக்காலங்களில் டிரான்ஸ்பார்மர்கள், மின்கம்பிகள் போன்றவற்றின் அருகில் செல்லக்கூடாது. டிரான்ஸ்பார்மர்கள் அருகில் செல்லக்கூடாது. 5 நட்சத்திரம் குறித்த மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மின்சாரத்தை அளவோடு பாதுகாப்போடு பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம்.
போயிடுச்சு. ஒரு பெருசுவாய்க்காக உட்காந்து பேசுறதுக்கே எனக்கு சங்கடமாகுது. அவங்க நம்ம ஸ்கூலில் உட்காந்து பேசுறாங்க, பெருமா சென்டரில் உட்காந்து பேசுறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே வாங்க சொல்றது என்னன்னா, நீங்க நாலு தான் நாங்கள் வரோம். அந்த ஒரு வாக்கியம் உறுதிமொழியாக இருக்கிறாங்க. எப்போ மட்டும் சொல்லுங்க சார், நாங்கள் எதனுடைய பிள்ளைகளை அனுப்பிக்கிறோம், நீங்கள் எதை சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அனைவருக்கும் இதனுடைய சார்பாக துறைவாழ் பெருமாள் வெள்ளரிக்கோட செயற்பொறியாளர் முன்னாடிகளை போடுவார். இது பெரும்பாலும் இந்த சுடலையாளர் சாதனை நம்ம உதவி செய்யக்கூடிய சந்தன அவர்கள் முன்னாடியை கொண்டுள்ளது. பாருங்க ஆசிரியர்கள் ஆர்வசாமி அவர்களுக்கு மனித வாழ்க்கை மூலம் ஆற்றலை உதவுகிறது. நம் காலையிலிருந்து இல்லத்துகள் பயன்படுத்துவதுடன் கல்லூரிக்கு நேரத்துகள் பொறுப்புரை ஆய்வகங்கள் அனைத்தும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வாழ்க்கையில் மின்சார நிலையில் நாம் எடுத்து பார்த்து கூட முடியாது. ஆனால் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான ஆர்வலர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற உங்கள் அத்தனை நல்ல உலகங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு மின்சார வாரிய பகிர்மான கழகத்தின் சார்பாகவும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை உங்கள் மத்தியிலே மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகிறது, எங்கு ஆகிறது, எதன் மூலம் ஆகிறது, அதை பயன்படுத்தும் முறைகள், அதை எப்படி பயன்படுத்தினால் சிக்கனமாக செய்து கொள்ளலாம் என்ற விளக்கத்தை பலர் மாணவ மாணவிகளும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெரியோர்களும் உங்கள் மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். இப்பொழுது நான் மீண்டும் அதை பற்றி பேசப் போவது இல்லை. ஆனால் இதே மின்சாரத்தை வைத்து ஏற்படக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், அதனால் ஏற்படக்கூடிய உயிர் சேதங்கள், அதிலிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை குறுகிய நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது மின்சாரத்திலே பயன்படுத்துவதை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டார்கள். அதே மின்சாரம் கவனக்குறைவினாலோ சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்த காரணத்தினாலோ
சில நேரங்களில் அது நமக்கு ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது. அது நாம் எல்லாம் அறிவோம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் அதே சூழலில் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் என்றால் பூகம்பம் வரலாம், சுனாமி வரலாம், வெள்ளப்பெருக்குகள் வரலாம், புயல் வரலாம். இது போன்ற இயற்கை சீற்றங்களில் பொழுது ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் நாம் எவ்வளவுதான் 24 மணி நேரம் மின் ஊழியர்களையும் மின் அதிகாரிகளையும் வைத்து அதை மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு செய்து வந்தாலும் இயற்கை சூற்றங்களிலும் மேன்மேட் கெலாமிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளினாலும், குறிப்பாக மனிதர்கள் ஏதாவது ஒரு இடத்திலே இலக்கு வைத்து குண்டு வைத்து விடுகிறார்கள், பாம்ப் ஸ்பாட் செய்து விடுகிறார்கள். அப்பொழுதும் தீ விபத்துகள் ஏற்படும், அல்லது இயற்கை சீற்றங்களினாலும் ஏற்படும், அல்லது நாம் ரெகுலராக யூஸ் செய்து கொண்டிருக்கின்ற கவனக்குறைவினாலோ அதனுடைய உபகரணங்களை சரியாக பராமரிக்காத காரணத்தினாலோ அல்லது உயர் மின் அழுத்தத்தினாலோ விபத்துகள் ஏற்படும். அந்த காலகட்டங்களிலே நாம் செய்ய வேண்டிய கவனங்கள், நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பேசிக்காக மாணவ மாணவிகள், குறிப்பாக இங்கு பயிர்கின்ற மாணவ மாணவிகள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் பரிசு, இரண்டாவது பரிசு வாசி, நான்சி, மூன்றாவது பரிசு சி சுவாசிகா 70. அதே மகளிர் பேச்சு போட்டியில் இசைப்பிரியா 78. இரண்டாம் பரிசு மோ திவ்யா. மூன்றாம் பரிசு மோ ஸ்ரீ சக்தி கார்த்திகா. ஓவிய போட்டிகள் முதல் பரிசு ஸ்ரீநிதி. இரண்டாம் பரிசு சண்முகப்பிரியா. மூன்றாம் பரிசு மோ தாரணி. வாசித்தல் போட்டியில் முதல் பரிசு அபி. இரண்டாம் பரிசு சன்னதி 70. மூன்றாம் பரிசு செல்வஸ்ரீ. வினாடி வினா போட்டி மா சல்மி. முதல் பரிசு வே புத்து செல்வி. இரண்டாம் பரிசு சி சண்முக பிரியா. மூன்றாம் பரிசு சந்திரவேல். பேச்சு போட்டி சந்திரவேல். ஜமால் மாலிகான். பாலிடெக்னிக்கில் திரு முருகன். பேச்சு போட்டிகள் திரு ஒய்காட்டான், திரு ஆகாஷ், திரு இசைஞான். பூர்ணிமா சுமதி. பெண்கள் ஆண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பூர்ணிமா சுமதி. சக்தி மாறி.
சத்யமான், சிட்டிராஜ், ஐஸ்வர்யா, சரியா வருதுல்ல, கை மட்டும்தான் உயர்த்தணும், பதில் சொன்னா அது கிடையாது. சரியா? உங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நீங்க எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சப்ளை இல்லைங்கிறத தெரியப்படுத்துவீங்க. கை மட்டும்தான் உயர்த்தணும், கை மட்டும்தான் உயர்த்தணும். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அது எத்தனை யூனிட் அப்படின்னு கை மட்டும்தான் சொல்லணும். 100 யூனிட் மின்சாரம் விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அணுமின் நிலையம், அதாவது மின்சாரம் வந்து ஒவ்வொரு நிலையம் உற்பத்தி செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அணுமின் நிலையம் எங்கு இருக்கு? கூடங்குளம். தயாராக வீடுகளில் எவ்வாறு மின் சிக்கனத்தை கடைபிடிக்கலாம்? பெட்ரூமை விட்டு வெளியே வரும்போது லைட்டு அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தா நம்ம ஆஃப் பண்ணலாம். அதை வந்து நம்ம யூனிட் வந்து நம்ம வந்து சேமிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலு வெளியே நம்ம எங்கேயும் போனா கூட நம்ம மின்சாரத்தை வந்து நம்ம சேமிக்கணும். இங்கே எங்கேயாச்சும் லைட்டு எங்கேயாச்சும் ரொம்ப ஆன் ஆகிட்டு இருந்தால் அதை ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் மின் சிக்கனத்தை பற்றி சொல்லணும். அந்த ஃபேனு எங்கேயாச்சும் தேவையில்லாத ஒரு இடத்துல அதிகமாக பயன்படுத்துதா அதை வந்து சொல்லி அதை புரிய வச்சு அந்த மின்சாரத்தை வந்து நம்ம சேமிக்கணும். இன்னொரு வழியிலையும் நம்ம அதை சேமிக்கலாம். பெரியவங்க நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி மின்சாரத்தை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் எல்இடி பல்புகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். இது வந்து நம்ம மின்சாரத்தை வந்து நம்ம சேமிக்கலாம். பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிக்கலாம். ரெண்டாவது, பகல்ல வந்து ஜன்னல் திறந்து வச்சு ஃபேனை ஆஃப் பண்ணி அது மூலமா மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம். வீடுகளில் உயிர் காக்கும் கருவிப்படி மின்வாரியிலிருந்து ஒரு பொருளை வந்து வீட்டு பக்கத்துல மிக்ஸ் பண்ண சொல்றோம். அந்த பொருளோட பேர் என்ன? ECB. அனைவருக்கும் வணக்கம். இந்த மின்சாரத்தை பத்தி நம்ம வந்து வெளியூர்ல போனது கைலாசமூர்த்தி சார் தான்.
அதாவது 3 நாளா நடந்துட்டு இருக்கு. 2 நிமிஷம் முடிச்சிருக்கேன். இந்த வந்திருக்க ஈ மாமா அவர்கள், அப்புறம் சத்திர மாமா அவர்கள், ஏஇசர் அவர்கள் எல்லாருமே வந்து வெகு சிறப்பா கொண்டாடினாங்க. அப்புறம் கோமாட்டத்தூர் ஏஇசர் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லி வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி நம்ம பிரின்சிபால் வந்து எப்போ கூப்பிட்டாலும் மணிமாரத்தை வந்து நான் மாமா தான் கூப்பிடுவேன். நிறைய எப்போ நோவே கிடையாது. எப்போ வாங்கன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு அளித்தது அனைவருக்கும் நன்றி கூறி விடுதலை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.